கட்டா குஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப சீரியல் எடுத்து வச்சிருக்கானுங்க. இருக்கானே இவன் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அந்த ஏரியா ஆன்டிஸ் கூட எல்லாம் போயிட்டு அத்துமீறிட்டு இருக்கான். பொம்பளை வெறி புடிச்சு பேசிட்டு டீச்சர் முடிய புடிச்சு இழுக்கறான். ஆள் இல்லாத வீட்ல இருக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு டபுள் கேம்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். பொம்பளை சோக்கு ஏண்டா. அப்புறம் இந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு முட்டா பைய கோச்சை வந்து நீங்க எந்த படத்துலயும் வந்து பாத்துருக்க மாட்டீங்க. மொத்தத்துல இந்த முட்டா பைய கோச்சும் படிப்பறிவு இல்லாத தற்கூரி ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த ஹீரோயின் கீர்த்தி வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறானுங்க. அததான் இந்த படத்துல வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. லாஸ்டா வந்து இந்த பெத்தி மூவி ரோஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கீழே வந்து நிறைய பேர் வந்து கட்டா குஸ்தி ரோஸ்ட் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொன்ன உடனே நான் அந்த படம் வந்தப்பலாம் பார்க்கல. சாரி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தா படம் வந்து உண்மையிலேயே ரோஸ்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப மொக்கையான படம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய லாஜிக் மிஸ்டேக், கிரிஞ்சான சீன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண வச்சிருச்சு. அப்புறம் என்ன ரோஸ்ட் பண்ணிடுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் விஷ்ணு விஷாலோட பேர் வந்து வீரா. ஹவுஸ் ஹஸ்பண்ட் பண்ற வேலையாடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் மீறி பண்ணிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? படத்தோட ஓப்பனிங்ல ஒரு தண்ணி லாரி ஒன்னு ஹவுசிங் யூனிட்டுக்குள்ள வருதுங்க. எல்லா குடும்ப பெண்மணிகளும் வந்து ஒரு குடம் இல்ல 2 குடம் எடுத்துட்டு தண்ணி பிடிக்க வந்திருக்காங்க. அப்ப இவரு ஒரு 10 குடத்தை எடுத்துட்டு அப்படி வராராம். எதுக்குன்னா அந்த 10 குடத்தையும் அப்படி பறக்க விட்டு இவர் மூஞ்ச காமிச்சு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திரும். தண்ணி தானையா பிடிக்க போற, இதுமோ தப்பான முறையில பாயிற மாதிரி போயிட்டு இருக்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நினைச்சேன் அதான் பண்ணிட்டு இருக்கான். 2 ஆண்டி இடுப்ப உரசிக்கிட்டு இடுப்ப பிடிச்சு கிள்ளிட்டு இருக்காங்க. ஏய் தண்ணி பிடிக்கிற சாக்குல சல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க பாருங்க ஒரு ஆண்டியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டான். ஏய் நீயும் பிடிக்க மாட்டேங்கிற, பிடிக்கிறவங்களும் ஏன்டா பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்க? இப்ப ரெகுலரா இவனோட வேலை என்ன தெரியுங்களா? காலையிலே தண்ணி பிடிக்கிற சாக்குல வந்து சல்சா பண்றது. அடுத்து மத்தியானம் அங்க இருக்கிற ஆண்டிஸ்க்குலாம் வந்து டான்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு தட வருது. எல்லாரையும் ஆட விட்டு ரசிச்சு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண சார்? டேய் நீ அந்த கீர்த்திக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இல்ல இந்த ஹவுசிங் யூனிட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஹவுஸ் ஹஸ்பண்டாடா? கரெக்ட்டா கேட்டுட்டா. எல்லா ஆன்டிஸ் இவன் தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹவுஸ் வைஃப்ஸ் எல்லாம் வந்து தனியா இருப்பாங்கல, தனியா இருக்கிற ஹவுஸ் வைஃப்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு டபுள் மீனிங்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். ஸ்டோன் பேப்பர் சிசரே வந்து வித்தியாசமா விளையாடுறான்டா அவன். பேப்பர் அவர் சிசர், அவர் என்ன வெற்றாரு. இப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அவ புருஷ பார்த்தா வந்து பாத்துட்டான். இந்த சிச்சுவேஷன்ல நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஹவுசிங் யூனிட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி பொண்டாட்டியாவாச்சும் வந்து கண்டிப்பாங்க. இவன் எதுவுமே பண்ணாம அவன் வேலைக்கு போனா சரியாயிடும், அவனை எப்படியாச்சும் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 செலவு பண்ணி அந்த ஹவுசிங் யூனிட்ல இருக்கிற எல்லா ஹஸ்பண்டையும் வந்து கூப்பிட்டு கூட்டம் கூட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான். வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச இல்ல. அப்ப வேலைக்கு போயிட்டு வந்துட்டு உன் பொண்டாட்டி ஏதாச்சும் பண்ணா பரவாயில்லையா? என்னடா மடத்தனமா யோசிச்சுட்டு இருக்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. அவன் வேலைக்கு போனா என்ன போனா என்ன 3 நாள் நீ இல்ல வந்து எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம். ட்ரெயின் ஏறினாலே திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு 3 நாள் ஆகுது. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இப்ப அந்த வீரா வந்து எல்லா சிலிமிசிங்களும் வந்து பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவனோட ஒரிஜினல் ஹவுஸ் வைஃப் கிட்ட போயிட்டு சம்பவக்காரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அவன் பொண்ணு வந்து தம்பி பாப்பா கேட்டதுனால 2வது குழந்தைக்கு வந்து பிளான் பண்ணி மயக்கி சோபாலியா போட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்கான். அவன சொல்லி நிறுத்துங்களேடா. இப்ப அந்த பைத்தியக்கார பார்த்தா வந்து என்ன பண்றான் அப்படின்னா இவன் ஹவுஸ் ஹஸ்பண்டா வீட்டுல செய்யற வேலையெல்லாம் திருட்டுத்தனமா போன்ல வீடியோ எடுத்து ரீல்ஸ் அப்லோட் பண்றான். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலியே? எதுக்குன்னா அவன் வேலைக்கு போகணுமா, இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவனை அசிங்கப்படுத்திட்டு அவன் வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கான். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அந்த ரீல்லாம் வந்து பயங்கரமா வைரல் ஆயிடுது. அந்த ஏரியாக்கு மட்டும் அந்த ஹவுசிங் யூனிட்ல இருக்க ஆன்டிஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச இவனை ரீல்ஸ் எடுத்து போட்டு ஊருக்கே தெரியுற மாதிரி பண்ணி பக்கத்து தெரு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போனா அங்க இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் வந்து இவனை கூப்பிட்டு பேசுதுங்க. சொல்லுங்க ஆண்டி. என்ன இது? அவன் உங்க ஏரியா ஆன்டிஸே விட மாட்டான்டா. இப்ப எல்லா ஆன்டிஸும் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டியாடா? இதெல்லாம் எவனா டிடிஆர் ஆக்குனது? உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இன்னும் உக்கரமாயி எல்லா ஆன்டிஸ் கூட போய் இவன் பேசிட்டு இருக்கான். இது டூ மச். இது டூ மச். இப்ப இவன் ஏரியா ஆன்டிஸ் கிட்ட சிலிமிசம் பண்ணது மட்டும் இல்லாம அவன் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒன்னு இருக்குது, மீனு டீச்சர். அந்த மீனு டீச்சரோட பின்னாடி இருக்கிற முடிய பார்த்து ரூட் விட்டுட்டு இருக்கான். இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். உங்க பேர் என்னன்னு கேட்டா அவங்களும் மீனுன்னு சொல்றாங்க. கண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். பேர் என்ன?
ನೀನು கண்ணு பார்த்தாலே தெரியுது. யோ பக்கத்துல உன் பொண்ணை வச்சுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க? அந்த ஸ்கூல் ஆயா கூட விட மாட்டான் போலயே. நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? பக்கத்துல குழந்தைய வச்சுக்கிட்டு டபுள் மீனிங் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான். உங்களுது ஒரிஜினலா? ವಾಟ್ ಎಂತ പറയുന്നത്? எதடா ஒரிஜினல் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி அந்த முடிய கேட்டிருக்கான். அவங்களும் அந்த முடிய புடிச்சு இழுத்து பாருங்கன்னு சொல்ல அவனும் இழுக்கிறான். குதிரை பீஜம் எல்லாம் போட்டு அந்த சீனே ஒரு டபுள் மீனிங் எல்லாம் காமிச்சிருக்கானுங்க. ஆடா பாவி, இவனை என்ன பண்ணலாம்? இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து காய் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு விட்டாதான் வேலைக்கு வரும் போல. இப்ப குஸ்தில வின் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவார்டு கொடுக்குறாங்க, அதாவது மெடல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து மெடல் கொடுக்குறாங்க, அதாவது இந்த கீர்த்திக்கு மத்த பிளேயர்ஸ்க்குலாம் வந்து மெடல் கொடுக்குறாங்க. இப்ப அந்த கோச்சுக்கும் வந்து அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சோட பொண்டாட்டியும் புள்ளையும் வந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மினிஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, மிச்ச அவார்ட்லாம் வந்து நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே கோச்சி ஃபேமிலிக்கு வந்து மூஞ்சி கோச்சுக்குச்சு. இப்ப அந்த கீர்த்தியை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம், உங்களோட பேக் போன் யாரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது இந்த கோச்சும் வந்து நம்மளதான் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா எழுந்து நின்னு வாயை பொளந்து பாத்துட்டு இருந்தா. வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன். அவ வந்து இந்த டெம்ப்ளேட் வரும்ல, நீ இல்லப்பா கபிலா நீ வா அப்படின்றவ சொல்ற மாதிரி, நீ இல்லப்பா என் புருஷன் தான் காரணம்னு ஓப்பனா சொல்ல கொதிக்கிற எண்ணெயில தண்ணியை ஊத்துன மாதிரி அந்த கோச்சோட மூஞ்சி அப்படியே கொப்பளிச்சுக்கிச்சு. அசிங்கப்படுத்துறீங்களா? நான் ரோசக்காரன். அதை விட அவன் பொண்டாட்டிக்கு வீட்டுக்கு வாடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹலோ நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி வீட்டுக்கு போயிட்டு கண்ட மேனிக்கு அந்த கோச்சை புடிச்சு அவன் முன்னாடி திட்டிட்டு இருக்கு. மினிஸ்டர் கையில அவார்டு வாங்குவேன்னு சொல்லி ஆசையா பாக்கலான்னு வந்தா என் ஆசையில தோசையை ஊத்திட்டியாடா மடப்பையில அப்படின்னு சொல்லி அந்த ஆளு உன்னை ஒரு இதா கூட மதிக்கல. இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க. அவார்டு தான் வாங்கல, உன்னை ஒரு கோச்சா கூட யாரும் மதிக்கலையே. அந்த கீர்த்தி அவன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றா. நீ எல்லாம் ஒரு கோச்சா அப்படின்னு சொல்லி திட்டி 8 வருஷமா ஒரே வேலையில இருக்க. அவ வந்து இந்த மாதிரி வின் பண்ணி மெடல் வாங்கி நெக்ஸ்ட் ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. அடுத்து மேனேஜரே ஆயிடுவா. நீ இன்னும் அதே போஸ்ட்ல இரு. அதுக்கு இன்னொரு டோக்கன் இருக்கு. அதுலயும் அவதான் ஜெயிப்பா. ஜெயிச்சு மேனேஜராவே ஆயிடுவா. கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இதே சீட்ல உட்கார்ந்துட்டு. கீர்த்தி வந்து பிளேயரா வின் பண்ணி மெடல் வாங்கி ப்ரமோஷன் வாங்குறது வேற. இவன் கோச்சா இருந்து என்ன பண்ண முடியும்? இவன் பிளேயரா இருக்கும்போது ஒழுங்கா விளையாடி மெடல் வாங்கியிருந்தா இவன் நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பான். If I'm not wrong, scientifically. ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக்கே தப்பு. ஒரு கோச்சுக்கும் பிளேயருக்கும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இவன் வேலை வந்து சொல்லி தர்றதுதான். இவன் போய் பிளேயர் மாதிரி வந்து மெடல் வாங்க முடியுமா? அவார்டு தான் வாங்க முடியும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்ல. சரி, கோச்சாவாச்சும் இவன் ஒழுங்கா பண்ணானா? அதுவும் ஒழுங்கா பண்ணல. ஒரு சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கீர்த்தி வந்து குஸ்தி விளையாடிட்டு இருக்கும். அப்போ இவன் கோச்சா இருந்து ஏதாச்சும் பின்னாடி இருந்து அவுட்புட் கொடுப்பான்னு பார்த்தா அவன் புருஷன் வீரா வந்து இந்த மாதிரி வெளியே இருந்து இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நீ எல்லாம் ஒரு கோச்சாடா, அதனாலதான் உன் பேரை வந்து சொல்லல. இவன் பொண்டாடி திட்டத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த கீர்த்தியை வந்து எப்படியாச்சும் பழி வாங்கணும், அவளை வந்து ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான போட்டு இன்னொரு பிளேயர் கிட்ட போயிட்டு நீ தான் ஜெயிக்கிற, அந்த கீர்த்தி வந்து தோக்கணும், நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஏய், இவ ஜெயிச்சாலுமே உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையாடா. இவள வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? நீ அதே கோச்சா தான் இருக்க போற, அதே சீட்ல தான் இருக்க போற, உனக்கு ப்ரமோஷன்லாம் வராது. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார கோச் எங்கயாச்சும் பாத்துருக்கீங்களா? மொத்தத்துல அவன் பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்தெல்லாம் வந்து இந்த கீர்த்தி மேல காமிக்கிறான் போல. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. இப்ப அந்த வீராக்கும் கீர்த்திக்கும் வந்து ஏதோ ஒரு சண்டைங்க. இந்த சண்டையை வந்து இந்த கோச் வந்து தூரத்துல இருந்து பாத்துறான். அப்படியே வீரா கிட்ட போயிட்டு ஒரு பேச்சை கொடுத்து, உன் பொண்டாட்டிக்கு நிறைய கோவம் வருது இல்ல, நான் சொல்ற மருந்த கொடு, உன் பொண்டாட்டிக்கு கோவமே வராது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, கோபத்தை குறைக்க ஆயுர்வேதத்துல ஒரு மருந்து இருக்கு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இந்த தற்குறி வந்து பொண்டாட்டி கோவத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு நம்பி உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் உலகத்திலே பார்த்தது இல்ல வீரா. ஏன் அப்படி சொல்ற? பேசாதடா, படிக்காத தற்குறி. ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்தை வாங்கி அதை டெய்லியுமே வந்து அந்த கீர்த்தியோட பால்ல சாப்பாட்டுல அப்படின்ற மாதிரி மாறி மாறி போட்டு கலந்து கொடுத்துறான். ஆக்சுவலா அது என்ன மருந்து அப்படின்னா அந்த கோச் வந்து பிளான் பண்ணி அந்த கீர்த்திக்கு வந்து ஸ்டெராய்டு இருக்குல்ல, அதை கலந்து கொடுத்துட்டா அவ விளையாடவே முடியாது அப்படின்றதுக்காக போட்ட ஒரு பிளான் இது. அத அவன் புருஷனை வச்சே வந்து கொடுத்துட்டான். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இதனால அந்த கீர்த்தி வந்து அந்த ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டதுனால அந்த குஸ்தி மேட்ச்ல வந்து தோத்து போயிடுறா. தோத்து போன கடுப்புல அந்த கீர்த்தி உட்கார்ந்துட்டு இருந்தா. இந்த வீரா வந்து இந்த மீனு டீச்சரும் இவனும் வந்து ஒரு குக்கிங் ப்ரோக்ராம்ல போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு லைவ் ப்ரோக்ராம்லயே வந்து முத்தாலாம் கொடுத்துக்கிறாங்க. இதையும்
வந்து இந்த கீர்த்தியும் அவங்க அந்த ஹவுசிங் யூனிட்ல இருக்கிற எல்லா ஆன்டிஸும் வந்து பார்த்து ஷாக் ஆக, ஏண்டா நானே குஸ்தியில தோத்துட்டேன்னு சொல்லி கடுப்பாய் போயிட்டு இருந்தா நீ போயிட்டு அந்த குக்கிங் ப்ரோகிராம்ல மீனு டீச்சர் கிட்ட முத்தம் வாங்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கண்ட மணிக்கு இங்க திட்டிட்டு இருக்க. உண்மையாவே இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ தானே எனக்கு அந்த ஸ்டெராய்டை வந்து கலந்து கொடுத்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி மொத்தமா இவனை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஸ்டெராய்டு கொடுத்து அந்த டாக்டரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அவன் அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். டேய் பக்கத்துலயே அவனோட போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே ஒரு நாள் 2 நாள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது பெரிய நியூஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அவன் பொண்டாட்டியை போய் கன்வின்ஸ் பண்றான்னு சொல்லி கேரளாக்கு போய் அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கே தெரியாம அந்த பொண்ணை போய் ஸ்கூல்ல போய் மீட் பண்றது என்ன, வெளியே கூட்டு போறது என்னன்னு சொல்லி போட்டு இழுன்னு இழுத்துட்டு இருக்கானுங்க. இவனை முன்னாடியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சிருந்தா அந்த படம் அப்பயே முடிஞ்சிருக்கும். 2 பேரும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. இப்ப அந்த வீராவுக்கும் கீர்த்திக்கும் வந்து சண்டைன்றனால வந்து அந்த குழந்தை வந்து இந்த வீரா கூட தான் வந்து இருக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு 4-5 நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து போலாங்க. ஒரு டீச்சரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, போன் பண்ணி விசாரிப்பாங்க. ஒருவேளை பக்கத்துல இருந்தா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தா வீட்டுக்கு போய் பாப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இந்த மீனு டீச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி வந்து இந்த குழந்தைய வந்து பாக்குறதுக்கு வந்தாங்க. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தான் பார்க்க வந்தியா, குழந்தைய பாக்குற சாக்குல அந்த வீராவை பார்க்க வந்தியா? நோ தப்பாகுதுனா. அத சிம்பாலிக்கா ஆமா சொல்ற விதமா விஜய் திரிஷா சாங் இருக்குல்ல அத போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது அந்த அம்மா. This is an unwanted statement irrelevant to the current situation. இப்ப அந்த கீர்த்தியோட அப்பா அம்மா எல்லாரும் வந்து மாப்பிளைய பார்க்க வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து வராங்க. பார்த்தா 2 பேரையும் மடியில வச்சுக்கிட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இவன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். டேய் அந்த பாட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பே இருக்காதாடா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இதுக்கப்புறம் கதையை எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாம இப்ப கிளைமேக்ஸ் வந்து நெருங்கிடுச்சு. இப்ப வந்து இந்த ஸ்டெராய்டு கொடுத்தது வந்து இந்த கோச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டான். அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிச்சீங்களா? இப்ப அந்த கோச் சொல்றான், உன் பொண்டாட்டி மட்டும் நல்ல மெடல் வாங்கிட்டு ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பா, நான் இங்க அப்படியே இங்கே உட்காந்துட்டு ஒரே சீட்ல இருக்கணுமா அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா? டேய் நீ கோச்சுடா, கோச்சுக்கு எனக்கு என்ன பிளேயர் கிடையாதுடா, மெடல் உனக்கு தர மாட்டாங்கடா. இவனை என்னதாங்க பண்றது, என்னதான் சொல்றது இவனுக்கு? எங்கேயாச்சும் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கவுன்சிலிங் கொடுங்கடா. டேய் ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து என்ன கோச்சுன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லலையா, அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா. டேய் அதுவும் ஒரு வகையில வந்து தப்புதான், கோச்சுன்ற மாதிரி வந்து சொல்லிருக்கணும் தான். நீ கோச்சா இருந்தியா ஃபர்ஸ்ட்? இந்த கீர்த்தியை தோக்கடிக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணுக்கு நீ மாங்குன்னு ட்ரைனிங் கொடுத்தியே, அதே ட்ரைனிங்க வந்து நீ இவளுக்கு கொடுத்திருந்தேனா இவ சொல்லிருப்பா. அதுவும் பண்ணாம உனக்கு எதிரா வெட்டி வீராப்பு. அந்த கீர்த்தி வந்து இந்த கோச்சு கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறத விட இவங்கிட்ட வந்து நைட் டைம்லாம் வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. அப்ப இவன் பேர தானே சொல்லுவா அவ. இந்த மடப்பையில எங்கேயாச்சும் கூட்டு போய் மர்டர் பண்ணுங்கடா டேய். இப்ப டிவோர்ஸ்க்கு வந்து அந்த கீர்த்தி வந்து அப்ளை பண்ணனால கோர்ட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. கோர்ட்ல வந்து மாறி வந்து கத்திட்டு இருக்காங்க. குழந்தை வந்து யார்கிட்ட போகணும் அப்படின்றனால இதுக்கு ஒரு குஸ்தி போட்டி வச்சுக்கலாம், அந்த குஸ்தி போட்டியில் ஜெயிக்கிறவங்க கிட்ட வந்து குழந்தை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. கட்டா குஸ்தி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க குழந்தைய வச்சுக்கலாம். என்ன கொடுமை சரவணன். அதுக்கு ஜட்ஜு கிட்டே போயிட்டு இந்த குஸ்தி போட்டியை நீங்க தான் வந்து தலைமை தாங்கி நடத்தணும்ன்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஓகே சொல்லி வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேணா போட்டியை நடத்துங்க, நான் ஆடியன்ஸா வந்து பாக்குறேன். டேய் ஜட்ஜிடா அவங்க. டேய் அவர் எம்எல்ஏ கட்டா குஸ்தி 3ன்னு சொல்லி எடுத்து சிஎம் எல்லாம் கூப்பிடுவாங்க போல இருக்கு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். இந்த மாதிரி நடுவரா வச்சு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படியும் அந்த வீரா தான் வந்து ஜெயிக்க போறான். அதுவும் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னா கழுத்துல முத்தம் கொடுத்தே வந்து ஜெயிக்கிறாங்க. நல்லா ஊரை கூப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீ ஷோ காட்டிட்டு இருக்காங்க. கட்டா குஸ்தி பாக்கணும்னு சொல்லி வந்தவனுக்கு எல்லாம் வந்து வேற ஷோவை காட்டிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. கடைசியில அந்த கீர்த்தி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஒருவேளை ஆர்காசம் அடைச்சு கீழே விழுந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தம்பி தப்பு. அந்த பாட்டி கையை பிடிச்சி பாக்குது, பார்த்தா கன்சீவ் ஆயிட்டாங்களாம். பல்லே ஆலியா நீ. ஏய் என்னடா இதுக்கு முன்னாடி தான்டா வந்து சுத்தி வளைச்சு தூக்கி போட்டெல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்க, எப்படா கன்சீவா இருக்க முடியும்? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். லாஜிக்கலி இதெல்லாம் ரொம்ப தப்புடா. யூ ஆர் டோட்டலி ராங். இப்ப எல்லாருமே வந்து ஃபேமிலியோட ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். அப்ப அந்த மீனு டீச்சர் மேட்ரு, அந்த மீனு டீச்சர் கிட்ட போட்ட டான்ஸ் அத பத்தி யாருமே எதுவுமே கேட்கல, தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து எதுவுமே காமிக்கல. பார்த்தா மொத்தமா வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா. அந்த குழந்தை உண்டானனால குழந்தை உண்டானா தப்பெல்லாம் மறைஞ்சிருமா?
அதுவும் ட்வின்ஸா ஆமா. ஏய் எப்புட்றா குஸ்தில புரட்டி புரட்டி உளுந்ததுக்கு அப்புறமா வந்து ட்வின்ஸா பிறந்திருக்கு. அவ்வளவுதான். எப்படியோ வந்து ஃபுல் படத்தையும் வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நீங்க பார்த்த வேற ஃபன்னான விஷயங்கள், லாஜிக் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டுருங்க. வரட்டா.